Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். இளம் நண்பர்களுடன் ரக்ஷா பந்தன் பிரதமர் மோடி நிகழ்ச்சி. நாடு முழுவதும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது இல்லத்தில் பள்ளி குழந்தைகளுடன் பிரதமர் மோடி ரக்ஷா பந்தன் கொண்டாடினார். குழந்தைகள் பிரதமர் மோடிக்கு ராக்கி கயிறு கட்டி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். மோடியும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ந்தார். அந்த போட்டோக்களை பிரதமர் மோடி சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார். எனது இளம் நண்பர்களுடன் ரக்ஷா பந்தன் கொண்டாடியதில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், டாக்டர்களுக்கு மிரட்டல். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குற்றத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், மருத்துவர்கள் பணி செய்ய பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுகின்றனர். மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு இது பெரும் சங்கடமாக மாறி வருகிறது. முதல்வர் மம்தா எடுத்த முயற்சிகள் எதுவும் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களின் பேச்சுகளால் போராட்டங்கள் அதிகரிக்கின்றன. மேற்கு வங்க அமைச்சர் உதயன் குஹா பொது நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது போராட்டம் செய்பவர்களின் விரல்கள் உடைக்கப்படும் என எச்சரித்தார். பெண் டாக்டர் கொலையில் முதல்வர் மம்தாவை விரல் நீட்டி குற்றம் சொல்பவர்கள், சோசியல் மீடியாவில் அவரை விமர்சிப்பவர்கள், அவர் பதவி விலக வேண்டும் என கேட்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் விரல்களை உடைப்போம். வங்கதேசத்தில் நடந்ததைப் போல கொல்கத்தாவில் நடக்க போலீசார் அனுமதிக்க மாட்டார்கள். மேற்கு வங்கம் வங்கதேசம் போல மாற நாங்கள் விடமாட்டோம் என அமைச்சர் குஹா பேசினார். அவருடைய இந்த பேச்சு போராட்டம் செய்பவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அரூப் சக்கரபோர்த்தியும் போராடும் டாக்டர்களை மிரட்டியுள்ளார். நீங்க வீட்டுக்கு போங்க அல்லது ஆண் நண்பர்களுடன் வேறு எங்காவது போங்க. உங்கள் போராட்டத்தால் ஒரு நோயாளி இறந்தாலும் மக்கள் கோபத்துக்கு உள்ளாவீர்கள். அப்போது உங்களை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் என அரூப் சக்கரபோர்த்தி குறிப்பிட்டார். இதுபோன்ற மிரட்டல்களால் கொலையான பயிற்சி டாக்டர் பணிபுரிந்த மருத்துவமனை டாக்டர்கள் கடும் கோபம் அடைந்துள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை சிகிச்சை அளிக்கும் பணிகளுக்கு திரும்ப போவதில்லை என போராட்டக்குழு செய்தி தொடர்பாளர் டாக்டர் அனிகேட் மகதா தெரிவித்துள்ளார். விட்டா நம்ம சோலி முடிஞ்சிடும் போல எதிர்ப்பவர்களை தூக்கும் மம்தா அரசு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பெண் டாக்டர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மம்தா அரசுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தை தாண்டி பல்வேறு மாநிலங்களில் பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடக்கிறது. இதனால் மம்தா அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களை தீவிரமாக கண்காணிக்க சைபர் கிரைமுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மம்தா அரசுக்கு எதிராக யார் பதிவிட்டாலும் உடனுக்குடன் நடவடிக்கை பாய்கிறது. சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் இந்திராவை போல மம்தாவும் என மாணவர் ஒருவர் பதிவிட்டுள்ளார். இந்திரா படுகொலை செய்யப்பட்டதை நினைவூட்டி அச்சுறுத்தல் விடும் வகையில் பதிவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மம்தாவுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதுக்காக 2ஆம் ஆண்டு பிகாம் படிக்கும் மாணவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாணவர் கொல்கத்தா மருத்துவமனையில் நடந்த சம்பவம் பற்றி 3 பதிவுகள் போட்டுள்ளார். அதில் கொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் படத்துடன் ஒரு பதிவும், மம்தா அரசுக்கு எதிராக 2 பதிவும் இருந்துள்ளது. மாணவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது என கொல்கத்தா போலீசார் கூறினர். வயநாடு நிலச்சரிவு நடந்த விதம் அப்படியே படம் பிடித்த சிசிடிவி, அதிர வைக்கும் காட்சி. பதினைந்து நாட்கள் உருண்டோடிவிட்டன. ஆனாலும் வயநாடு சோகம் இன்னும் மனதை விட்டு நீங்கவில்லை.
நள்ளிரவுக்கும் அதிகாலை விடியலுக்குள் உள்ள இடைவெளிதான் உலக வரைபடத்தில் உருமாறியிருந்தது வயநாடு மாவட்டம். முதல் நிலச்சரிவில் முண்டக்கை என்ற ஊர் இருந்த தடம் தெரியாமல் அழிந்தது. அடுத்தடுத்து மேலும் 2 நிலச்சரிவு சூரல்மலை அட்டமலையின் பாதியை அள்ளி சென்றது. கொத்து கொத்தாய் மரணங்கள். தலை தனியாக, கை கால் தனியாக பல உடல்கள் கிடைத்தன. பலருக்கு உடல் கூட மிஞ்சவில்லை. ஆம், இன்னும் 119 பேர் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. பல 100 பேர் வீடு, உடைமை, உறவுகள் என ஒரே இரவில் மொத்தத்தையும் தொலைத்து நிர்கதியாகினர். நிலச்சரிவுக்கு பிறகு அந்த இடம் எப்படி உருமாறியிருந்தது என்பதை பல வீடியோக்களில் பார்த்து உருகுலைந்திருப்போம். இப்போது 15 நாட்களுக்கு பிறகு நிலச்சரிவு நேர்ந்தபோது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளன. முண்டக்கையில் நொறுங்கி கிடந்த கடை, பாதி இடிந்த தேவாலயத்தில் இருந்த சிசிடிவிக்கள் தான் இந்த கோரத்தையும் அப்படியே படம் பிடித்திருக்கின்றன. நிலச்சரிவு கழிவுடன் சேர்ந்து ஆற்று வெள்ளம் கட்டுமானங்களை மோதி நொறுக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. கோடநாடு வழக்கின் முக்கிய சாட்சி போலீஸை தாக்கிய வழக்கில் கைது. என்ன நடந்தது? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் டிரைவராக இருந்தவர் கனகராஜ். இவரது சகோதரர் தனபால் கோடநாடு பங்களா கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கிறார். நேற்று சேலம் மாவட்டம் தாரமங்கலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் எஸ்ஐ அழகுதுரை, காவலர்கள் பழனிசாமி, மூர்த்தி, அரிசியப்பன் ஆகியோர் தாரமங்கலம் நங்கவள்ளி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தனபால் எஸ்ஐ அழகுதுரையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேச்சேரி காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு போட நீயும் உடந்தையாக இருந்தாய் என கூறி அழகுதுரையை தாக்க முயன்றார். காவலர்கள் தடுத்தும் அடங்காமல் அழகுதுரையை சட்டையை பிடித்து கீழே தள்ளி தாக்கியுள்ளார். கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து தாரமங்கலம் போலீசார் தனபாலை கைது செய்தனர். போலீஸை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தாக்கியது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தனபாலை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். டோலி கட்டி 6 கடந்து சென்றும் மரணத்தை தழுவிய மாரியம்மாள். திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னூர் காலனி மற்றும் பெரியூர் மலை கிராமங்கள் உள்ளன. கொடைக்கானலில் கடைக்கோடியில் உள்ள இந்த கிராமங்களில் அடிப்படை சாலை வசதிகள் கூட கிடையாது. இங்குள்ளவர்கள் 3 ஆறுகளை கடந்து தேனி, பெரியகுளம் காட்டுப்பகுதி வழியாகத்தான் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றனர். கடந்த 10 நாட்களாக கொடைக்கானல், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் அந்த ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே சென்று வர கிராம மக்கள் சிரமங்களை அனுபவித்தனர். சின்னூரைச் சேர்ந்த 45 வயது மாரியம்மாள் என்பவருக்கு கடந்த 8 நாட்களாக உடல்நலம் பாதித்திருந்தது. அவரை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மாரியம்மாளின் உறவினர்கள் அவரை டோலியில் கட்டிக்கொண்டு ஆறுகளை கடந்து பெரியகுளம் காட்டுப்பகுதி வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றனர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் தேனி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிரமங்களை கடந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் மாரியம்மாள் இன்று மரணமடைந்தார். இது சின்னூர் உள்ளிட்ட மலை கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மாரியம்மாளின் உடலை மீண்டும் டோலி கட்டி காட்டுப்பாதை ஆறுகளை கடந்து சின்னூர் கிராமத்துக்கு கொண்டு வந்தனர். இனியும் இறப்புகள் நிகழாமல் இருக்க ஆறுகளின் மேல் சிறிய பாலங்கள் அமைத்து தர வேண்டும், அடிப்படை சாலை வசதிகள் செய்து தர வேண்டும் என சின்னூர் உள்ளிட்ட மலை கிராம மக்கள் அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வாயை கிழித்த சிக்கன் பீஸ், வாடிக்கையாளர் அதிர்ச்சி. விருதுநகரைச் சேர்ந்தவர் முகமது ஃபாரித் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை சாலையில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் பார்சல் வாங்கிச் சென்றார். வீட்டிற்கு சென்று சாப்பிட்ட போது திடீரென வாயில் ஏதோ கிழித்தது போல் இருந்தது. அடுத்த நொடி அவரது வாயிலிருந்து ரத்தம் சொட்டியது. சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிக்கன் பீஸை மேற்கொண்டு மெல்லாமல் வெளியில் எடுத்தார். சிக்கன் துண்டுகளுக்குள் சிறு சிறு கண்ணாடி துண்டுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவைதான்
அவரது வாயை கிழித்ததை உணர்ந்தார். மீதமிருந்த சிக்கன் துண்டுகளை பார்த்தபோது அவற்றிலும் கண்ணாடி துண்டுகள் இருந்தன. உடனே கடைக்கு சென்று ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டார். சிக்கன் தயார் செய்தபோது சமையலறையில் இருந்த கண்ணாடி பாட்டில் விழுந்து நொறுங்கியதாகவும் அவற்றை அப்போதே அப்புறப்படுத்தியதாகவும் ஊழியர்கள் கூறினர். ஆனால் சிக்கனில் விழுந்த கண்ணாடி துண்டுகளை அகற்றாமல் அவற்றை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரிந்தது. வாடிக்கையாளர்களின் உயிர் மீது அக்கறையின்றி செயல்பட்ட உணவகம் மீது உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஃபாரித் புகார் அளித்தார். இதுபோல் அஜாக்கிரதையாக செயல்படும் உணவகங்களை இழுத்து மூட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பார்பிக்யூ சிக்கன் பார்சல் வாங்கிட்டு வந்தேன். பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாப்பா சாப்பிடும்போது இந்த கண்ணாடி சில்லு மாதிரி தட்டுப்பட்டிருக்கு. சரின்னு சொல்லி நாங்கள் தட்டில் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி சில்ஸ், புரோக்கன் ஆகி சில்ஸ் எல்லாம் எல்லா கறிகள் மேலேயும் ஒட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா குழந்தைகள் எதுவும் சாப்பிட்டாங்கன்னா என்ன, யார் அவங்க பொறுப்பாவாங்களா, இல்லை யார் இதை பார்க்குறது?